தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரான்சிஸ்கா, திருமண நாளை கொண்டாடுகின்ற சாரா பிரகாஷ், ஆரோக்கிய அமல்ராஜ் ஜெனிஃபர் தாஸ் மற்றும் சூசே ஆண்டனி இவர்கள் தங்கள் வாழ்வில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இவர்களையும் இவர்களது குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களோடு இணைந்து நம்முடைய வாழ்விலும் எவ்வளோ நன்மைகளை இறைவன் செய்து கொண்டு வருகின்றார். அதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் ஆற்றுகின்ற பணியையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த நாளிலே சிறுவர் பாடகர் குழுவினர் ஓராண்டு நிறைவை பெறுகின்றனர். அதையும் இந்த நாளிலே கொண்டாடுகின்றனர். இவருடைய இந்த இறைப்பணியானது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காக இறைவன் இவர்களுக்கு தேவையான அருளை வழங்க வேண்டும் என்று திருப்பலி இவர்களுக்கான மன்றாடுவோம். மேலும் இந்த மாதத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகின்றவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பாக நாம் மன்றாடுவோம். பிரியமுள்ளவர்களே, இன்று நாம் திருச்சுவையானது தூய கன்னிமரியாளின் அமல உற்பவத்தை கொண்டாடுகின்றது. இறைவன் இவளுக்கு இந்த சிறப்பு தகுதியை கொடுத்து தன்னுடைய மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்ததன் விளைவாக மரியாளுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக நாம் அவரை புகழுகின்றோம். அவர் பாதையில் நடப்பதற்கு நாம் முன் வருகின்றோம். இந்த திருப்பலியிலே அன்னைக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்வையும் நமக்கு தேவையான அருளையும் இறைவனிடந்து பெற்றுத்தர இந்த திருப்பலியை சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கலம் என்றார். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக.
மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, உலகின் மீட்பராம் இயேசு தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்த அருளாற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி, அவர் தம் தாயின் வயிற்றில் உருவான நேர முதலே எவ்வித மாசும் அணுகாமல் அவரை காப்பாற்ற திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனுக்கு ஏற்றுதோர் இல்லிடமாக அவரை தயாரித்த உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகிறோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து, நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ நிரந்தரம்
தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுத்தார். தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுள்ளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்பீர்வற்ற அருளை பொழிந்தறியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. 1998 ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி கத்தோலிக்க நாடான அயர்லாந்தில் லிம்ரிக் என்ற மாவட்டத்தில் உள்ள மாய்ரோஸ் என்ற இடத்தில் உள்ள நற்கருணை நாதருடைய ஆலயமானது தீப்பிடித்து எரிந்து ஏறக்குறைய 2.5 கோடி பெருமானமுள்ள 2.5 கோடி ரூபாய் பெருமானமுள்ள மதிப்புமிக்க அந்த ஆலயம் முழுவதும் எரிந்து சாம்பலானது. ஆனால் அங்கே ஒரு புதுமை நடைபெற்றது. என்ன புதுமை? அங்கே இருந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாதா சுரூபம், அது கருப்பானதை ஒழிய எரிந்து சாம்பலாகவில்லை. அது நடந்து முடிந்த பிற்பாடு எப்படி தீப்பிடித்தது என்று ஒரு விசாரணை வைத்தார்கள். அந்த விசாரணையில் மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டது, ஒருவேளை மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கக்கூடும், அது விழுந்து ஒருவேளை அது மரத்தில் பிடித்து சாம்பலாகி இருக்கக்கூடும் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த விசாரணையின் முடிவிலே அவர்களுக்கு கண்டுபிடித்தது, அங்கு உள்ள அந்த ஆர்கன், அதற்கு அந்த வயர் போகும், அந்த வயரை பயன்படுத்தாத சமயங்களிலே அதுதான் சுருட்டி மொத்தமாக வச்சுருப்பாங்க. அதை ஆஃப் பண்ண மறந்துட்டு போயிட்டாங்க. அதனால் அது ஆன் ஆனதுனால அது சூடு ஏறி 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 அந்த சூட்டு தாங்க மாட்டாமல் தீப்பிடிச்சிருச்சு. அங்கே உள்ளது மார்பிள் கற்கள் தான். அந்த கற்களும் உருகுகின்ற அளவுக்கு தீ, அந்த அளவுக்கு மின்சாரம் அதிலே பாய்ந்திருக்கின்றது. இவ்வளவு எரிந்தும் மரத்தினால் செய்யப்பட்ட மாதா சுரூபத்திற்கு ஒன்றும் ஆகவில்லை, இது அப்படியே இருக்கின்றது. கலர் மட்டும் கருப்பாயிருச்சு, அவ்வளோதான். ஆனால் எரியவில்லை. அடுத்த நாள் செய்தித்தாள்களில் அதை பற்றி போடுகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த செய்தித்தாளை ஆசிரியர் அதை பற்றி விவரிக்கின்ற பொழுது சொல்வார், என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி இது என்று ஒரு கேள்விக்குறியோடு அந்த செய்தியை போடுவார். அங்கு வேலை பார்த்த சக்ரிஸ்தர் அவர் சொல்வார், கடவுளுடைய அற்புதமான காரியங்கள் இன்று நான் கண்டுகொண்டேன், அவர் அற்புதம் புரிகின்றார் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன் என்று அவர் சொல்லுவார். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக திருச்சபையானது கன்னிமரியாள் அமல உற்பவி என்ற ஒரு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இது எப்பொழுது இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது 1854ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள் இந்த விழாவை அகில உலக திருச்சபைக்கு பிரகடனப்படுத்துகின்றார். இது ஏதோ அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவெடுத்து செஞ்சிட்டார் அப்படிங்கிறதுக்கு அல்ல. இது ஏறக்குறைய 4வது நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாள் புனிதமானவள், மாசு மறுவற்றவள் என்ற ஒரு பக்தியானது கத்தோலிக்க திருச்சபையிலே வளர்ந்து கொண்டிருந்தது. 4ஆம் நூற்றாண்டிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டு வருகின்ற பொழுது முழுமை பெறுகின்றது. திருச்சபை முழுவதுமே அன்னை மரியாள் மாசு மறுவற்றவள், எந்தவித பாவமும் அணுகாதவள் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை அகில உலக திருச்சபையானது ஒரு மறை உண்மையாக பிரகடனப்படுத்துகின்றது. 1854ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த மறை உண்மையை பிரகடனப்படுத்திய 4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரிலே அன்னை மரியாள் அந்த சிறுமி பெர்னதத்துக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அந்த சிறுமி யார் என்று கேட்கின்ற பொழுது நானே அமல உற்பவி என்று வெளிப்படுத்துகின்றார். ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கழித்து. அப்போ திருச்சபை பிரகடனப்படுத்திய அந்த மறை உண்மை என்பது உண்மை என்பதை ஆமோதிக்கின்ற வகையிலே அந்த ஒரு லூர்து மாதா காட்சியானது நமக்கு உறுதிப்படுத்துகின்றது.
ஏன் அன்னையை மாசு மறுவற்றவள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், நம்புகின்றோம்? இந்த மாசு மறுவற்ற ஒரு நிலை என்பது ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களை படைத்த பொழுது கடவுள் அதே நிலையைத்தான் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நிலையை ஆனால் அவர்களால் முழுமையாக தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. கீழ்ப்படியாமையால் பாவத்தில் நுழைந்து பாவத்தை செய்து அந்த மாசு மறுவற்ற நிலையிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ளுகின்றனர். அந்த புனிதமான நிலையிலிருந்து பாவத்திற்கு தங்களை ஆளாக்கி கொள்ளுகின்றனர். மரியாளையும் கடவுள் தேர்ந்து கொள்ளுகின்றார். இந்த மாசற்ற நிலை என்பது கடவுள் அவளுக்கு கொடுத்த ஒரு கொடை. இது மரியாள் தன்னுடைய வாழ்வினால் பெற்றுக்கொண்ட ஒன்று அல்ல. அதற்கு மாறாக பிறப்பதற்கு முன்பே கடவுள் அவரை தேர்ந்து கொள்ளுகின்றார். அவள் தாயின் கருவிலே உருவாகுகின்ற பொழுதே கடவுள் அவரை மாசற்றவளாக உருவாக்குகின்றார். காரணம், ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய மகன் இவள் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக மரியாளை தேர்ந்து கொள்ளுகின்றார். அதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியில் வானதூதர் கபிரியேல் அவரை வாழ்த்துகின்ற பொழுது பார்க்கின்றோம். அருள் நிறைந்தவரை வாழ்க, வாண்டவர் உம்மோடு இருக்கிறார். இதை வாஸ்து நம்ம இப்படி சிந்திக்கக்கூடாது. ஓ, அது வரைக்கும் அப்போ அருள் நிறைந்தவராக இல்லை அவர். வானதூதர் எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதுதான் அருள் நிறைந்தவராக அவள் மாறினாள் என்பதுக்காக அல்ல. அதற்கு மாறாக கருவில் உருவாகின்ற பொழுதே அருள் நிறைந்தவராக கடவுள் உருவாக்கியதால் இப்பொழுது கடவுளுடைய செய்தி அவளுக்கு சொல்லப்படுவதால் அவளை அழைக்கின்ற பொழுது அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வாழ்த்தி மரியாளுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் தான் அருள் நிறைந்தவர் என்பதை கடைசி வரை நிரூபிக்கின்றார். அதுதான் அதனுடைய சிறப்பு என்று நாம் பார்க்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு எவ்வளவு துன்ப துயரங்கள் வந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாது இறுதி வரை தான் மாசற்றவள் என்பதை நிரூபிக்கின்றார். குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது சிமியோன் அவரை பார்த்து, ஒரு வாள் உன்னுடைய இதயத்தை ஊடுருவும் என்று முன்னறிவித்த பொழுதும் கூட அதையும் பொருட்படுத்தாது கடைசி வரை தன்னுடைய மாசற்ற தன்மையை காத்து கொள்ளுகின்றார். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற விழா நமக்கு என்ன ஒரு அழைப்பு விடுக்கின்றது? மாசற்றவள், இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு கொடை. கடவுள் ஒருவேளை நமக்கும் அந்த கொடையை கொடுத்திருக்கின்றார். நாம் பிறக்கின்ற பொழுது ஜென்ம தாபத்தோடு பிறக்கின்றோம். ஆதாம் ஏவாள் செய்த அந்த முதல் பாவத்தினுடைய பலன் நமக்கு வருகின்றது. அதனுடைய விளைவானது நம்முடைய ஒவ்வொரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுதும் வருகின்றது. அது தம் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த ஜென்ம பாவமானது போக்கப்படுகின்றது. போக்கப்பட்டு நமக்கு கடவுளுடைய அருளும் ஆசிர் நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நம்மால் அதை தக்க வைத்து கொள்ள முடிவதில்லை. காரணம், நம்முடைய பாவ வாழ்வு. நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மறுக்கின்ற பொழுதெல்லாம் அந்த புனிதத்தை நாம் இழந்து விடுகின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு அருளை வாரி வழங்கி கொண்டே வருகின்றார். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்முடைய பாவத்தில் நாம் விழுந்து விழுந்து அந்த புனிதத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய விழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்பது, புனித வாழ்க்கை என்பது நம்மை பொறுத்த மட்டிலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏற்கனவே அதை கொடுக்கின்றார். அதை தக்க வைத்துக் கொள்வதில் தான் நமக்கு சிரமம் ஏற்படுகின்றது. இன்றைய நாளில் அன்னை மரியாளை பார்த்து மன்றாடுவோம். அவளுடைய பரிந்துரையால் அவளுடைய மகனிடமிருந்து நமக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் பெற்றுத்தந்து இந்த புனிதத்தை காத்து கொள்வதற்கு தேவையான தைரியத்தையும் வல்லமையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். பரிசுத்த
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை அமல உற்பவியாக படைத்த எல்லாமல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவு வரவும் விரும்புகின்றார். அவர்வால் முழுமன பற்றுதலுடன் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். எமது திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், மறைபரப்புவோர் அனைவரையும் ஆசீர்வதித்து மக்களை ஆன்மீக வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் புகலிடமும் வளமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உமது திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று அவற்றை நிறைவு செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்று என்னை தருவேன் தலைவா.
அன்புமிக்கோரே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் மிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும். கருவில் உருவான நேரம் முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித கன்னிமரியாளை போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித கன்னிமரியாளை ஜென்ம பாவ மாசு அனைத்திலிருந்தும் காத்தருளினீ. நிறைய அருளால் அவரை அணி செய்துவும் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாகும்படி முன்னேற்பாடு செய்தீ. இவ்வாறு அவருடைய மணமகளாகிய மாசுமறுவற்ற ஈழ் மிகுந்த திருச்சுவையாகிய புனித சமுதாயத்தின் பிறப்பை முன்னறிவித்தீ. எங்கள் பாவங்களை போக்கும் ஆசற்ற செம்மறியை பெற்றெடுக்க இருந்த மரியாளை இவ்வாறு பாவம் எதுவும் அணுகாமல் காப்பாற்றினீ. மற்றெல்லாருக்கும் மேலாக இவரையே மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் எடுத்து காட்டாகவும் தந்தருளினீ. ஆகவே வானதூதர் அணிகளோடு இணைந்து நாங்களும் மகிழ்வுடன் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: வானகத் தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவுள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் காமில்லோ, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுளினர், இன்று நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற பிரான்சிஸ்கா, சூசே ஆண்டனி, சாரா பிரகாஷ், ஆரோக்கிய அமல்ரா, ஜெனிஃபர் தாஸ் இவர்களை நினைவு கூர்ந்தலும் கடந்த காலங்களிலே இவர்களது வாழ்வில் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூர்ந்த அதே வேளையிலே தங்களது வாழ்க்கையில் அந்த அன்னையைப் போல தாங்களும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து நீர் காட்டுகின்ற பாதையில் வழிநடந்து உமது வார்த்தையின்படி வாழ்வதற்காக அவர் எடுக்கின்ற அனைத்து நேர்மையான முயற்சிகளையும் நிறைவாக நீரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களை தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பையும் அவர்கள் விரும்புகின்ற உமது அன்பையும் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அவர்களது குடும்பங்களிலும் அவர்கள் வாழுகின்ற இல்லங்களிலும் நிறைவாக தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். மேலும் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்திற நம்பிக்கை இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவளது கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ், புனித கிளாரா, புனித பதுவை அந்தோனியார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினிடும் அப்போஸ்தலர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அவரே தேவன் தெரிந்திட நான் தகுதியற்றவன், ஆனவரத்தை மட்டும் சொல்லிடம் எனது ஆன்மாவுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். Testing.
திருநாளை சிறப்பித்த சிறார் பாடகர் குழுவினருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் உங்கள் குடும்பங்களில் குழந்தைகள் இருந்தால் அந்த பாடகருக்குள்ளே இணைத்து விடுங்கள். அவர்களும் பாடி இறைவனை போற்றி புகழட்டும். இது ஒரு வாய்ப்பாக அமையட்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்னையா மரியாளை பாவம் அனைத்திலுமிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினே. அவருடைய அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடிய மறை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து இத்திருவினவனால் நாங்கள் குணமடைந்து முழுமையான விடுதலை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுவீர்கள். தயவுசெய்து பீடத்திற்கு முன்பாக வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாடி முன்னாடி ஓகே, நாம் இவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். ஸோ மற்ற அனைவரும் தயவுசெய்து உங்களை கைகளை இவர்கள் மேல் நீட்டவும். ஓகே, அனைவரின் சார்பாக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கம். ஸோ சிறார் பாடகருக்குழு ஓராண்டு நிறைவுறுவதை ஒட்டி கேக்கு ஒட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அனைவரும் வாங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.